ஹாய் ஹலோ பாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி வச்சு எப்படி நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்புறம் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டை எப்படி ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்கலாம். இது நீங்கள் மொபைலையும் பண்ணலாம், லேப்டாப்லையும் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேவா, வாங்க நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைலில் லேப்டாப்பில் இருக்கிற குரோமா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸ்டார்ட் நவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு சாட் ஜிபிடி லாகின் பண்ண சொல்ல. நான் ஏற்கனவே லாகின் பண்ணிக்கிறனால இப்படி இருக்குது. ஸோ லாகின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் கிளியராக கொடுக்கும். நம்ம சாட் ஜிபிடியில் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு திரும்பி கொடுக்கும். ஸோ நம்ம எடுத்தோடனே ஹாய் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். சாட் ஜிபிடி கொடுத்து என்டர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐ கோயிங் டு ப்ராஜெக்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றோம். நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாபிக்ஸை நீங்கள் டேரெக்டாக போட்டு இது பண்ணலாம். உங்ககிட்ட டாபிக்ஸ் இல்லைன்னா சாட் ஜிபிடியை நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு டாபிக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள் டாபிக்ஸ் இருக்குது எப்படின்னு தெரியலன்னா அடுத்த வீடியோவில் டாபிக்ஸ் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அப்புறம் இது போட்டுட்டு this is my project topic அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு give outline கொடுத்துடலாம். outline அப்படி உங்களுக்கு கொடுத்துடலாம். இதில் நான் என்ன ஃபார்மேட் பின்னாடி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அதை நீ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பின்னாடி என்னென்ன ஆட் பண்ணுறது, உங்கள் டாபிக்ஸ் போட்டு பின்னாடி என்ன ஆட் பண்ணுறது அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அவுட்லைன் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருச்சு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், லிட்ரரி ரிவ்யூஸு, அடுத்த ப்ரப்போஸு, பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கு. பாருங்களேன், கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான இது கேஸ் ஸ்டடீஸு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக பாயிண்ட்ஸ். இதவே நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டாவே நம்ம ஈஸியாக நம்ம ஒரு 100 பேஜ் 150 பேஜ் கூட நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். பாருங்கள், கன்க்ளூஷன் ரெஃபரன்ஸ் வரைக்கும் கொடுத்துருச்சு. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணியாச்சா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் போட்டு 1.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஒரே ஒரு கமெண்ட் கிவ் நீங்கள் எழுதுன மாதிரியே அந்த சாட் ஜிபிடி எடுத்து கொடுக்கும். கிவ் லைக் இன் மை ஹேண்ட் ரிட்டன், கிவ் லைக் இன் மை ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். பார்த்தீங்களா, அது அப்படியே கிரியேட் பண்ணி தருது. இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இப்போ அடுத்த 1.1 எடுத்தோம், அடுத்து 1.2ன்னு போட்டு அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் லைக் மை ஹேண்ட் ரிட்டன் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி என்டர் கொடுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி கொடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ இதை நம்ம இதை மட்டும் நம்ம இப்படி எடுத்து இதுவே இப்படி 2 பேஜ் 3 பேஜ் கிட்ட வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதே மாதிரி அடுத்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் இதே மாதிரி எடுத்து நம்ம காப்பி பண்ணி போட்டு கடைசியில் கிவ் லைக் மை ஹேண்ட் ரிட்டன், அதாவது நீங்கள் எழுதுன மாதிரி அப்படியே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துருக்கோம். நீங்கள் ஒவ்வொன்றா காப்பி பண்ணுறது மொத்தமாக இப்படி காப்பி பண்ணி உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில்
பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோடனே இப்படி தான் வரும். அடுத்து அலைன்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற வேலையாக இருக்கும். இடையில வந்து இந்த இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதை மட்டும் நீங்கள் வந்து delete பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் இடையில இந்த கண்டென்ட்ஸை மட்டும் நீங்கள் delete பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, வெறும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி ஆயிரும். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு இதுலையும் தனித்தனியாக எடுத்து போடணும். இப்போ இந்த போட்டோம் ஒவ்வொரு இதுலையும் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிரும். முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு கூட எல்லா டாபிக்ஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட் போடுவாங்க. இதை டேபிள் ஆஃப் கண்டென்ட் கேட்டால் கூட கொடுத்துரும். கிவ் த டேபிள் ஆஃப் கண்டென்ட். டேபிள் ஆஃப் கண்டென்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அது இண்டெக்ஸ் பேஜ் தான் அப்படி சொல்லுவாங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட் சொல்லிட்டு. பாருங்கள், டேபிள் ஆஃப் கண்டென்ட்டையும் கொடுத்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் தான் வேலையாகவே இருக்கும். ஸோ வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்யூ.